என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை அலுவலகம் முடியும் போது சூர்யாவின் கோபம் தணிந்துவிடும். அப்போது அவனிடம் பேசிக் கொள்ளலாம் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்ட வைரா அவளது இருக்கைக்கு வரும்போது, நேற்று சூர்யா அவளிடம் கொடுத்த பார்சல் இருக்கையில் இருக்கிறது. அதை எடுத்து வியப்போடு அவள் அங்கும் இங்கும் திருப்பி பார்க்க, நேற்றுக்கு இந்த பார்சலை என்னுடைய டேபிள்ல வச்சுட்டு போயிட்டியே, இது யாரோடது என்று எதுவும் அறியாதவள் போல் அந்த பெண் ஊழியர் வைராவிடம் கேட்க, சார் என்கிட்ட கொடுத்து கொரியர்ல அனுப்ப சொன்ன பார்சல் இது என்று கூறினாள். ஓ அப்படியா, அப்ப நீ இதை அனுப்பலையா என்று அவள் கேட்க, இல்ல மறந்துட்டேன். சார் எதுவும் சொல்லலையா? திட்டுனாரு. வெறும் திட்டு மட்டும்தானா? நாங்களா இருந்தா வேலையில இருந்தே தூக்கி இருப்பாரு. அந்த பெண் கூற அதை காதில் வாங்கி கொள்ளாமல் பார்சலை எடுத்துக்கொண்டு வேகமாக கொரியர் அலுவலகத்திற்கு விரைந்தாள் வைரா. இந்த பார்சல் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள போய் சேரணும், அதுக்கு எவ்வளவு காசாகும் என்று கேட்டாள். அதை வாங்கி பார்த்த ஊழியர்களில் ஒருவர், 1000 ரூபாய் கொடுத்தா நான் இப்பவே கொண்டு போய் சேர்த்துடுறேன் மேம் என்று கூற, சரி என்றவள் நேற்று சூர்யா அவளிடம் கொடுத்த காசை அப்படியே எடுத்து அந்த ஊழியரிடம் கொடுக்க, ஓகே மேம் இப்பவே கொண்டு போய் சேர்த்துடுறேன் என்று கூறி அந்த இளைஞன் புறப்பட்டு விட்டான். திரும்பி அலுவலகம் வந்தவள் அனுமதி பெற்று சூர்யா அறைக்குள் வந்தாள். வட்டி கட்ட வைத்திருந்த காசிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து அவனிடம் நீட்ட, என்ன இது என்று கேட்டான். சார், நேத்து நீங்க பார்சல் அனுப்புறதுக்காக கொடுத்த காசு. அப்ப அந்த பார்சலை நீங்க இப்பவும் அனுப்பல அப்படிதானே? கோபமாக அவன் கேட்க, அனுப்பிட்டேன் சார், இன்னைக்கே கிடைச்சிடும். அதுக்கு காசு எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தேன் சார், ஆனா சரியான நேரத்துக்கு அனுப்பலையே, அதுதான் காசை உங்களுக்கு திருப்பி கொடுக்கலான்னு. உங்க கை காசுல என்னுடைய தாத்தாவுக்கு நீங்க பார்சல் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. காசு எடுத்துட்டு போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. கோபமாகவே அவன் கூற அவள் வெளியே வந்து விட்டாள். அவள் இருண்ட முகம் இன்னும் இருண்டு கிடக்க சிலருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. மாலையாகிவிட்டது. வேலை நேரமும் முடிகிறது. ஊழியர்கள் ஒவ்வொருவராக தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு உதிர ஆரம்பித்து விட்டனர். சில நிமிடங்களிலேயே அலுவலகம் காலியாகிவிட்டது. ஆனால் சூர்யா அவனது அறையில் இருந்து வெளியே வந்த பாடில்லை. அவன் வெளியே வரும்போது அவனது அனுமதி பெற்று வீட்டிற்கு செல்லலாம் என்று காத்து கொண்டிருந்த வைராவின் இதய துடிப்பு அதிகமானது. ஐயோ, இவர் வரவே மாட்டேங்கிறாரே, அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி விடிய விடிய இங்கேயே இருப்பாரோ? நானும் இங்கேயே இருக்கணுமோ? என்ன பண்றது? யோசித்தவள் எழுந்து அவனது அறை முன் வந்து நின்றாள். உள்ளே செல்ல அவளுக்கு தயக்கம். அவனது கோபம் அவளை பயமுறுத்துகிறது. பயந்தால் வேலைக்கு ஆகாது அல்லவா? அனுமதி பெற்று உள்ளே வந்தவள், சார் எல்லாரும் போயிட்டாங்க, நான் போலாமா என்று கேட்டாள். அதுதான் சொன்னேனே, விடிய விடிய நீங்க ஏன் கூட இங்கதான் வேலை பாக்குறீங்க? சார், நாளைக்கு எனக்கு கல்யாணம். கோபமாக அவளை பார்த்தவன், கல்யாணமா? என்ன விளையாடுறீங்களா என்று கேட்டான். இல்ல சார், உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் தான். நாளைக்கா? ஆமா சார். அந்த விஷயம் இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாதே. ஏன் எனக்கு கூட தான் தெரியாது, என் அப்பா அண்ணன் யாருக்குமே தெரியாது. இல்ல சார், சாருடைய கல்யாணம் ஆனதால நான் யாரையும் என் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதுதான் உண்மை. அவள் பொய் சொல்கிறாள் என்று நினைத்தவன், நாளைக்கு முகூர்த்தம் எத்தனை மணிக்கு என்று கேட்டான். 10 மணிக்கு சார். சரி, நாளைக்கு 5 மணிக்கு இங்க இருந்து கிளம்புங்க. நானே வீட்டுல இருந்து காரை வரவழைச்சு அதுலயே உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். இப்ப போய் வேலையை பாருங்க. இல்ல சார், அது சரியாகாது. அவள் கூறியதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட, மனமில்லா மனமோடு அவனது அறையில் இருந்து வெளியே வந்தவள், நாளைக்கு இவருடைய அண்ணனுடைய கல்யாணம், அதுல எல்லாம் இவரு கலந்துக்க மாட்டாரா? விடிய விடிய இங்கேயே உட்கார்ந்திருக்க போறாரா? முணுமுணுத்தபடியே தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். சிறிது நேரத்திலேயே அவளை அழைத்து அவளுக்கான வேலையை கொடுக்க ஆரம்பித்து விட்டான் சூர்யா. இரவு முழுவதும் அவனோடு வேலை பார்த்தாள். காலை 5 மணிக்கு வீடு திரும்பும் போது வீடே அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்கிறது. ஏதோ 7 வீட்டு பொண்ணாச்சே, நல்லவளாயிருப்பான்னு நினைச்சு அழகில்லாட்டியும் பரவாயில்ல, வரதட்சணையா 5 காசு கொடுக்க துப்பில்லாட்டியும் பரவாயில்ல, மருமகள் ஆக்கிக்கலான்னு நினைச்சதுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டா. வாசுவின் அம்மா வீட்டிற்குள் நின்று உறக்க கத்தி கொண்டிருக்கிறார். அவரது குரலை கேட்டு வாசலிலேயே நின்று விட்டாள் வைரா. நேற்றுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பொண்ணுக்கு சேலை குடுக்கலான்னு வந்தா
அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, அவளுக்கு ஓவர் டைம்னு அப்பங்காரன் சொன்னான். சரின்னு சொல்லி வெயிட் பண்ணா, இப்ப விடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து சேரல. இவளையெல்லாம் எப்படி நம்பி என் பையனுக்கு கட்டி வைக்கிறது சொல்லுங்க. அவர் உறக்க கத்துகிறார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கூடிவிட்டனர். மாலையே அவள் அப்பாவை அழைத்து விஷயத்தை கூறியிருந்தாள். சரிம்மா, காலையில வா, பரவாயில்ல. சூரியகிரண் சார் ரொம்ப கோபக்காரரு தான், ஆனா ரொம்ப நல்லவரு என்று அப்பாவும் கூறியிருந்தார். இதற்கிடையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. பொண்ணை காணோமே, ஏன் இன்னும் காணோம், ஓவர் டைமா இருந்தாலும் இவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாளான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு தகவல் கொடுக்க அப்பங்காரம் முயற்சி செஞ்சான். ஆனா நான் தான் விடல. போனை வாங்கி கையில வச்சுக்கிட்டேன். அவ வரும்ப வரட்டும்னு சொல்லிட்டேன். அப்படி வெயிட் பண்ணதால தானே அவளுடைய வண்டவாளம் எல்லாம் இப்ப தண்டவாளம் ஏறி இருக்கு. ஆனா இந்த ஆளு எப்படியாவது மழுப்பி எங்களை அனுப்பிடணும்னு சேலையை கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், சேலையை நானே என் பொண்ணுகிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்புறதுலயே குறியா இருந்தாரு. அப்பவே சந்தேகம் வந்தது. இல்ல, அவ வந்து சேலையை அவகிட்டயே கொடுத்துட்டு போறோம்னு சொல்லி நாங்களும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம். பேசிக்கொண்டே இருந்த அந்த பெண்மணி இப்போதுதான் வைராவை கண்டார். வாமா என் மருமகளே, இப்பதான் வேலை முடிஞ்சதா கேலியாக அவர் கேட்க, ஆமாம்மா என்றாள். அப்படி என்ன வேலைமா, ராத்திரி முழுக்க உட்கார்ந்து பாத்துட்டு இருந்த? அவரது குரலில் ஏளனம் சிறிதும் குறையவில்லை. உன்னை மருமகளாக்கிக்கணுமா வேண்டாமான்னு என் மகனோட கலந்து பேசிட்டு நான் முடிவை சொல்றேன், அதுக்கப்புறமா நீ ரெடியானா போதும் என்று கூறிவிட்டு அந்த பெண்மணி செல்ல, அவளது அப்பாவோ உடனே சூர்யாவின் அப்பா சந்திரகாந்தை அழைத்து விஷயத்தை கூறினார். சரி, நான் வந்து பேசுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் சூர்யாவையும் அழைத்துக் கொண்டு விரைந்து வைராவின் வீட்டிற்கு வந்து விட்டார். வைராவிடம் மன்னிப்பு கேட்குமாறு சூர்யாவிடம் அவர் கூற, சாரி வைரா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நினைச்சுதான் உங்களை நான் நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்லயே நிப்பாட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறினான். அதன் பிறகு வைராவின் அப்பாவையும் அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தனர். சூர்யாவையும் அவன் அப்பாவையும் கண்ட மாப்பிள்ளை வாசு, சார் நீங்க என்ன இங்க என்று வியப்போடு கேட்டான். சென்னையில் இருக்கும் அவர்களது இன்னொரு அலுவலகத்தில் தான் வாசுவும் வேலை பார்க்கிறான். வாசுவை கண்டதும், நீங்க தான் மாப்பிள்ளையா, அப்ப ரொம்ப வசதியா போச்சு என்று கூறிய சூர்யாவின் அப்பா நடந்ததை அவனிடம் கூற, அப்படின்னா சார் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் வாசு கூற, அவர்களும் அங்கிருந்து திரும்பிவிட்டனர். வைராவின் அப்பாவை வீட்டில் விட்டுவிட்டு வைராவிடம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்ட பிறகுதான் சூர்யாவும் அவனது அப்பாவும் வீடு திரும்பினர். கிருஷ்ணகுமாரின் திருமண வேலைகளில் மூழ்கி போன சூர்யாவும் சரி, அவனது அப்பாவும் சரி, வைரா பற்றி பிறகு சிந்திக்கவே இல்லை. திங்களன்று அலுவலகம் வந்த சூர்யா அமைதியாக ஒரு ஊழியரின் அருகில் நின்று அவர் கூறும் வேலைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் வைராவை கண்டு அவளுக்கு திருமணமாகவில்லை என்பதை புரிந்து கொண்டான். அவள் கழுத்தில் தாலி இல்லை, நெற்றியில் குங்குமம் இல்லை. என்ன ஆயிற்று? அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவளை அழைத்து கேட்க அவனுக்கு தயக்கமாகவும் இருந்தது. யோசனையோடு தன் அறைக்கு வந்தவன் அப்பாவை அழைத்து விஷயத்தை கூற, அப்படியா, சரி, நான் ஆபீஸுக்கு போய் வாசுவை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறேன் அப்பா கூற, அப்பா நானும் வரேன், நான் நேர ஆபீஸுக்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான். சரிப்பா என்றவர் உடனே வீட்டில் இருந்து புறப்பட, என்னப்பா அவசரமா எங்க போற, தாத்தா தான் கேட்டார். நடந்ததை அப்பா கூற ஹாலில் அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த வீட்டார் அனைவருக்கும் வருத்தம். ஏற்கனவே ஒரு சாபம் நம்ம பரம்பரைய ஆட்டி படைக்குது, இதுல இன்னொரு பொண்ணோட சாபத்தை வாங்க கூடாது, என்ன செய்யணுமோ அது சீக்கிரமா செஞ்சு முடிப்பா தாத்தா வேதனையோடு கூற, சரிப்பா என்றவர் புறப்பட்டு விட்டார். வாசுவை அப்பா அறைக்கு அழைத்த பிறகுதான் சூர்யா வந்து சேர்ந்தான். மிஸ்டர் வாசு, நாங்க தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் உங்க கல்யாணம் நடக்கல? சூர்யா தான் கேட்டான். சார், நான் வைராவை கட்டிக்க தயாரா தான் இருக்கேன் இப்பவும், ஆனா வைரா தான் ஒத்துக்கல. வைரா ஒத்துக்கலையா? ஏன்? அது அவங்க தப்பில்ல சார், எங்க அம்மாவோட வாய் தான் சரியில்லை. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க வாசு. பொறுமை இழந்து சூர்யா கேட்க, சார், நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா பொண்ணு வீட்லயும் கூப்பிட்டு சொல்லிட்டு நாங்களும் கோயிலுக்கு புறப்பட்டோம். கோயில்ல சிம்பிளா தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். எனக்கு இது 2வது கல்யாணம், உங்களுக்கே தெரியும், அதனாலதான் யாரையுமே கூப்பிடல. எல்லாரும் கோயிலுக்கும் போனோம் சார். அங்க வச்சு வைரா கிட்ட என்னுடைய அம்மா,
என்னுடைய பையனுக்கு இது 2வது கல்யாணம் தானே, அதனால நீ செகண்டா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டதும் வைரா பூமாலையை கழட்டி வச்சுட்டு நேரா என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் விடல. அவங்க வீட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னேன். வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பழியோட உங்க மனைவியா என்னால வாழ முடியாதுன்னு பிடிவாதமா வைரா சொல்லிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல சார். வாசு கூற சூர்யாவும் அவனது அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வீடு திரும்பிய இருவரையும் காத்திருந்த வீட்டார் நடந்த அனைத்தையும் அறிந்து கலங்கி போயினர். என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. சூர்யாவின் அம்மா வைதேகி கூற, என்ன வைதேகி என்று அப்பா கேட்டார். நம்ம கார் டிரைவர் சந்தோஷ் கிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க சொன்னா என்ன? அவன் தானே காலையில அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விட்டான். உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும்ல. அட, அது கூட நல்ல யோசனை தான் என்று கூறிய அப்பா சந்தோஷை அழைத்து பேச, ஒல்லியான கருப்பான கண்ணு மூட்டி போன அழகில்லாத வைரா அவன் கண்முன் வந்து நிற்க, அவளை கட்டி கொள்ள விரும்பாதவன், எனக்கு வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க சார் என்று கூறி நழுவி விட்டான். இனி என்ன செய்வது என்று அனைவரும் யோசிக்க, சூர்யா என்று அழைத்தார் தாத்தா. சொல்லுங்க தாத்தா, உனக்கு நம்ம பரம்பரைக்கு கிடைச்சிருக்கிற சாபம் பத்தி தெரியும் தானே என்று கேட்டார். தெரியும் தாத்தா. இன்னும் ஒரு சாபம் நம்ம தலையில வந்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீயே அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க, அதுதான் சரி என்றார். அதை கேட்டு அனைவரும் ஆடி போயினர். வாசல் வரை வந்து விட்ட சந்தோஷ் கூட அதிர்ந்து திரும்பி பார்த்தான். அந்த பொண்ணை நானே கட்டிக்க மாட்டேன், சார் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாரு என்று தனக்கு தானே கேட்டும் கொண்டான். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் வைராவை கட்டிக்கிறதா? அதிர்ச்சியோடு சூர்யா கேட்டான். அப்பா, அந்த பொண்ணு சூர்யாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமா இல்ல. காசு பணம் இல்லாட்டி கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அதுதான் நம்ம கிட்ட ஏராளமா கொட்டி கிடக்கே. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு 1-2 லட்சணங்கள் இருக்கணும் இல்லையா? அது கூட அந்த பொண்ணு கிட்ட இல்லப்பா. அழகு மட்டும் இல்ல, படிப்பு கூட அந்த பொண்ணுக்கு இல்ல. அந்த பொண்ணு நம்ம சூர்யாவுக்கு வேண்டாம்பா அப்பா கூற. அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வேண்டாம் என்று அம்மாவும் கூற, ஆமாமா, அந்த பொண்ணு நம்ம சூர்யாவுக்கு வேண்டாம். அண்ணன்களும் அண்ணிகளும் ஒரே குரலில் கூற, இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லன்னா கண்டிப்பா இன்னொரு சாபம் நம்ம தலையில வந்து விடும். அழகு, படிப்பு, அந்தஸ்து இதை எல்லாத்தையும் விட ஒரு பொண்ணுடைய சாபம், அதைத்தான் நான் பயப்படுறேன். தாத்தா கூற, இல்ல தாத்தா, என்னால வைராவை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது கோபமாக கூறிய சூர்யா எழுந்து மாடிக்கு சென்றான். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.